பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமூல்யா ஷிபாக்கர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ மக்களை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே வசனம் தெரியும். வசனம் தெரியாத ஆளுன்றது ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாரையுமே நம்ம கேட்டு பாருங்கள், எங்கே இருந்தாவது சரி இந்த பைபிளில் இருந்து அவங்க வசனத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வசனம் சொன்னோன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் கூட அவங்க சொல்லிடுவாங்க. அவ்வளோ அளவுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் நம்ம கேளுங்க, நீங்கள் வசனம் இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க இல்லையா, இவ்வளோ அழகாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இவ்வளோ அழகாக உங்களுக்கு வசனம் தெரியுதே, ஆனால் அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டோன்னா அவங்க உண்மையாகவே மனசில் கையை வச்சு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் தெரியுமாங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்காமல் தடுக்கப்படுறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தெரியறது முக்கியம் இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. எப்போ நம்ம அந்த கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறோமோ அப்போ மட்டும்தான் சரி நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம எல்லாமே சரி ஜபிச்சாலும் சரி, நீங்கள் வசனங்கள் எல்லாமே நீங்கள் படித்து அதை பைஹேட் பண்ணிக்கிட்டு அதை கேட்குறப்பெல்லாம் நீங்கள் சொன்னாலும் மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடாது. அந்த வசனத்துக்கு நீங்கள் ஏற்று அந்த வசனத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குங்க. பாருங்க, அப்ரஹாம் வந்து என்ன செஞ்சாருன்னா கர்த்தரை ஏற்றுக்கிட்டார். அதனால் அவருக்கு நீதிமானாக அவரை பற்றி சொல்லுவோம் இல்லையா? பாருங்கள், எப்போவுமே சரி ஒரு வார்த்தையை நம்ம கர்த்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அதை செய்யறதுக்கு நம்ம எப்போவுமே சரி தயங்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னப்போ கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அதனால் நமக்கு ஒரு வேளை லாஸ் கூட வரலாம், இருந்தாலும் சரி கர்த்தர் சொன்னாருன்னா அதை நம்ம எந்த இடத்துலையுமே சரி தயங்காமல் அதை நம்ம செஞ்சப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம ஒரு வேளை இதுக்கு லாஸ் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா கூட உடனே அதுக்கு கர்த்தர் நமக்கு 10 மடங்கான ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாருங்க. ஆமாம், பாருங்கள், நம்ம ஆதியாகத்தில் நம்ம பார்த்தோன்னா 22வது அதிகாரம் 7-8 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த அதிகாரம் மொத்தத்துலேயும் நம்ம பார்த்தோன்னா அங்கே என்ன இருக்கும் தெரியுமாங்க? கர்த்தர் வந்து அப்ரஹாமுடைய மகனான இஸ்ஸாக்கை வந்து பலியாக கேட்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இஸ்ஸாக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்ரஹாமுக்கு பிறந்தாருன்னு பார்த்தா 100 வருஷத்துக்கு பிறந்திருக்காரு இல்லையாங்க? ஆமாம், இந்த 100 வருஷத்துக்கு பிறந்த பிள்ளைய கர்த்தர் வந்து எனக்கு பலியாக கொடுன்னு சொன்னப்போ அவருடைய மனசு எவ்வளோ பதட்டப்பட்டிருப்போம், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். பாருங்கள், அவருக்கு கூட வசனம் தெரியும். ஏன்னா வந்து அவர் கர்த்தரை வந்து முழு மனசோடு ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு அவர் என்ன செஞ்சார்? கீழ்பட்டு நடக்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்கார். பாருங்கள், நம்ம யாக்கோபை பற்றி சொல்லுவோம், மனுஷனோடவும் போராடினாரு, அதே மாதிரி கர்த்தரோடவும் போராடி இவர் ஜெயிச்சாருன்னு சொல்லி வசனம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாக்கோபை விடவும் முன்னாடி அப்ரஹாம் தான் மனுஷனோடவும் அதே மாதிரி கர்த்தரோடவும் சேர்ந்து போராடி ஜெயிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன் பாருங்கள், ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த அந்த குழந்தைய கொடுக்க சொல்லி கேட்டப்போ அவருடைய மனசு அந்த நைட்டெல்லாம் அவர் காத்தால பலிக்கு கொடுக்கறதுக்காக அந்த மலை மேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த ட்ராவல் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 கஷ்டமாக இருந்திருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச பொருள் யாராவது கேட்டப்போ அதை கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தயங்குவோம். என்ன செய்வோம்? இதை கொடுக்கணுமா வேண்டாமா, இதை கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி நிறைய தடவை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இது என்ன செய்யணுமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு சில சமயங்கள் செய்யாமல் கூட விட்டுருவோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சின்ன பசங்களை பாருங்கள், ஏதாவது கேட்டப்போ நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லை எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் கொடுக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாருங்கள், நம்ம உண்மையாகவே சின்ன பசங்கன்னு இல்லை, பெரியவங்களை கூட பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஏதாவது இது செய்யணும் அப்படின்னு வந்தப்போ செய்யறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், 100 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிறந்த அந்த குழந்தை தான் அவருக்கு எல்லாமே இல்லையா? அவருடைய உயிர், அவருடைய எல்லாமே. அவருக்கு இன்னொரு வாழ்க்கைன்றது கிடையாது. அவர் அந்த குழந்தைய நேசித்த மாதிரி வேறு யாரையுமே நேசிச்சிருக்க மாட்டார் 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்ததுனால. பாருங்கள், அவ்வளோ அவருடைய உயிரே அவராக இருக்க சொல்ல அந்த உயிரையே கேட்டப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். அந்த நைட்லாம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் கூட அப்ரஹாம் தூங்கியிருக்க மாட்டார். என்ன இது, கர்த்தர் எதுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிள்ளையை கொடுத்தாரு, எனக்கு வாக்கு கொடுத்து
உனக்கு நான் பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை இவர் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி அவர் எத்தனையோ தூங்காமல் அது விழித்திருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேங்க. ஆமாம், ஏன்னா வந்து அந்த மனசில் எப்படி தூக்கம் வரும்? நமக்கே ஒரு பிடிச்ச பொருள் ஒரு இடத்துல இருந்து காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தூங்க மாட்டோம். அது கிடைக்கிற வரைக்கும் தேடுவோம். அது கிடைக்கிற வரைக்கும் அது மனசில் நிம்மதி இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஆனால் இவருக்கு இவருடைய கையாலேயே கொண்டு போய் அதை வழியை கொடுக்கணும் அப்படி மகனன்றப்போ இவருக்கு எங்கேருந்து தூக்கம் வரும்? எங்கேருந்து அவரால் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு அவருடைய மனசு பதற்கப்பட்டிருக்குன்னா, அந்த நைட்டில் அவர் என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? மறுநாள் காத்தால் அவருடைய குமாரனை அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டாருன்னா, அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சுருக்காரு? மனிதனோட அந்த நைட்டில் அவர் அந்த மனுஷன் அவருடைய மனசோடு அவர் போராடி ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கர்த்தருடைய மனசை கூட அவர் ஜெயிச்சிட்டாருங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம கூட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட ஏதாவது சொன்னப்போ நம்ம அதை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாதுங்க. முன்னாடி அதை செஞ்சிட்டோன்னா அது என்னவே இருக்கட்டும், அதனால் நமக்கு ஒரு லாஸ் வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம அதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்கு பல மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்மளுடைய பணமோ நம்மளுடைய இல்லைன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாமே கர்த்தருக்கு தேவையில்லை, எல்லாமே கர்த்தருடைய தான். அவர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வரும். பாருங்கள், நம்ம 22வது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த பூமி இதில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து கர்த்தருடையதுன்னு சொல்லி எழுதியிருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாமே அவருடைய இருக்க சொல்ல அவர் வந்து நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அவர் கேட்க மாட்டாருங்க. அதில் நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஒரு வேளை நம்மளை ஏதாவது செய்ய சொன்னாருன்னா அதை விட அதிகமாக நமக்கு அவர் கொடுக்கறதுக்காக தான் அது ஒரு வேளை கேட்குறாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வந்துடும். நம்ம எந்த இடத்துலையும் தயங்காமல் அவருடைய வாக்கை நம்ம மதித்து அதுக்கு கீழ்ப்படிச்சப்போ கண்டிப்பாக அது ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். பாருங்கள், அவங்க மேலே மலைக்கு போகிறப்போ அந்த வசனத்தில் ஒரு இடத்துல அப்ரஹாம் என்ன சொல்லுவார் தெரியுமா? நானும் அவர் கூட வந்து அந்த வேலை செய்கிற ஆட்கள் எல்லாரையுமே மலைக்கு கீழே நிற்க வச்சுட்டு அவருக்கு 2 பேர் மட்டும், மகனும் அப்பாவும் மட்டும், அப்ரஹாமும் இஸ்ஸாக்கும் மட்டும்தான் வந்து மலை மேலைக்கு போவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா? அப்ரஹாம் அவருடைய வேலை செய்கிற ஆட்கள் கிட்ட, நானும் என் மகனும் போயிட்டு பலியை கொடுத்துட்டு திரும்பி வரோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போங்க. ஹல்லேலூயா. இல்லையா? பாருங்க, அவர் எந்த ஒரு விசுவாசத்தோடு சொன்னார் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விசுவாசம் அவருக்கு. ஆமாம், அந்த விசுவாசத்தோடு அவர் என்ன செஞ்சார்னா நம்பினார். எனக்கு கர்த்தர் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு, இந்த வாக்கு கொடுத்ததுனால வந்து அவர் கண்டிப்பாக என் பிள்ளையை எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் முழு மனசோட நம்பினார். அந்த வாக்கு அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமாங்க? அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சோதனை சமயத்தில் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த இடத்துலையுமே அவர் தயங்காமல் அவர் உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மகனை கொடுக்கறதுக்காக. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சரி, கர்த்தர் ஏதாவது நம்மக்கிட்ட சொன்னார்னா அதுக்கு நம்ம எந்த விஷயத்தையுமே தயங்காமல் அதை செஞ்சப்போ கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போங்க. பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் அப்ரஹாமும் இஸ்ஸாக்கும் மலை மேலே போனதுக்கப்புறம் இஸ்ஸாக்கு கேட்குறாங்க. இந்த 7-8 வருஷத்தில் நம்ம பார்த்தோன்னா, அப்பா நம்மக்கிட்ட விறகுகள் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையேன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஆட்டுக்குட்டி இல்லையேன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறார் தெரியுமாங்க? அப்ரஹாம், கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார் சொல்கிறார். ஆமாம், கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியை அவர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு ஆல்ரெடி, அது அவருக்கு தெரியும், அவர் பார்த்துப்பார் அது அந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டாரு. அந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுமாங்க? மனுஷர்களுடைய கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவுமே வேணும்னு சொல்லி அவர் எப்போவுமே கேட்க மாட்டாருங்க. நமக்கு கொடுத்தது கண்டிப்பாக அவர் வேணும்னு சொல்லி கேட்கவே மாட்டார். அவர் ஒரு தான் சொல்கிறாரு, நான் கொடுத்ததை நீங்கள் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக என்னுடைய சொந்த மகனையே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரோமா பத்திரிகையில் நம்ம பார்த்தோன்னா 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல அங்கே என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமாங்க? நான் வந்து என்னுடைய மகனை உங்களுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்லி அங்கே எழுதியிருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு அப்ரஹாம் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த பார்த்துக்கிட்ட ஆட்டுக்குட்டி யார் தெரியுமாங்க? அதுதான் கர்த்தருங்க. ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய எல்லாமே நம்ம செய்கிற ஒரு அதிக்கிரமங்களுக்காக, நம்ம செஞ்ச ஒரு கர்த்தருக்கு நம்ம வெதிரேகமாக, அதாவது அவருக்கு நம்ம நல்லபடியாக நம்ம செய்யாமல் அவருக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டாக நம்ம செஞ்ச எல்லா காரியங்களுக்காகவும் நம்மளுக்காக அவருடைய சொந்த மகனாக வந்து அவர் ஆட்டுக்குட்டியாக பலியை கொடுத்துருக்காரு. ஆமாம், இந்த பூமி வந்து சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை வந்து அவர் பலியாக கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரா? ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தான் கர்த்தர் வந்து அவருடைய சொந்த மகனை பலியாக கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த இடத்துல பாருங்கள், அப்ரஹாம் கிட்ட வந்து அவருடைய மகனை கேட்டார், ஆனால் அவர் எடுத்துக்கல. பாருங்கள், நம்ம கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நம்மளை கேட்பார், ஆனால் அவர் வந்து அதை எதுவுமே எடுத்துக்க மாட்டார்.
அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவர். நம்ம கர்த்தர் நம்ம தகப்பன் யாருங்க? நமக்கு கொடுக்கக்கூடியவருங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யோகானில் நம்ம பார்க்கலாம். அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுமா? யோகான் என்ன சொல்வாருன்னா, கர்த்தரை பார்த்துட்டு, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாவங்கள் எல்லாத்தையுமே சுமந்துக்கிட்டு போகிற ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படின்னு சொல்லுவார். தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதுவுமே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பணம் ஆகட்டும், நம்மளுடைய பேராகட்டும், நம்மளுடைய சொத்துக்கள் ஆகட்டும், இல்லைனா நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காகவே ஆல்ரெடி அவருடைய மகன் நமக்காக கொடுத்துட்டாருங்க. ஆமாம், அந்த ஆட்டுக்குட்டி அவர் தான், கர்த்தர் தான். அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஜானில் 1:36 கூட நம்ம பார்த்தோன்னா அவர் சொல்வார், இதோ இந்த உலகத்துக்காக வந்திருக்கிற இந்த ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அதை கிளியராக எழுதியிருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக, நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவருடைய சொந்த மகனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருங்க. 1வது பேதுருவில் பீட்டரில் நம்ம பார்த்தோன்னா 1:19 என்ன எழுதிருக்கும் தெரியுமாங்க? நமக்கு அவருடைய ரத்தத்தால் நமக்கு எந்த மாதிரி ரத்தமானு தெரியுமாங்க? பாவமில்லாத ரத்தமா, மாசு இல்லாத ரத்தமா? இந்த ரத்தத்தால் நமக்கு என்ன செஞ்சுருக்காராம்? விமோச்சனத்தை கொடுத்துருக்காராம், நமக்கு விடுதலை கொடுத்துருக்காராம். நம்ம செஞ்ச பாவங்கள்லேருந்து, நம்ம செஞ்ச எல்லா விதமான காரியங்கள், கெட்ட காரியங்கள்லேருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. உனக்கு தெரியாதான்னு சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஆமாம், கர்த்தர் நமக்காக, இந்த உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்காகவும், நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்துக்காகவும் அதிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே அந்த ஆட்டுக்குட்டியாக பலியாக இது பண்ணியிருக்காருங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ரெவலேஷனில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 5வது அதிகாரம் 12வது யாரெல்லாம் கர்த்தருடைய ரத்தத்தால் நம்மளுடைய பாவங்களை கழுவிக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், அந்த வதைக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியுடைய சக்தியும், ஐஸ்வர்யமும், ஞானமும், மகிமையும் எல்லாமே நமக்கு அவருடைய மூலியமாக நமக்கு அது அவருக்கு அருகதையை பெற்றுக்கொண்டிருக்கும் சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்குமே சரி நம்ம தகுதியானவங்க கிடையாது இல்லையா? உண்மையாக சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம தகுதியானவங்க கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ஃப்ரீயாகவே நம்ம எல்லாருமே ஒரு தகுதியானவர்களாக நம்மளை மாற்றினது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ரத்தம் தான். அந்த ரத்தத்தால் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்துமே நமக்கு ஃப்ரீயாக நமக்கு கொடுக்குறாரு அவர். ஆமாம், அவருடைய மகிமையை கொடுக்குறாரு, அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, அவருடைய பேர் கொடுக்குறாரு, அவருடைய புகழை கொடுக்குறாரு, மகிமையில் நம்மளை நிற்க வைக்கிறாரு அவர். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம இன்னைக்கு சாதிச்சிருக்கோம்னா அது நம்மளுடைய பெருமை கிடையாது, நம்மளால் செஞ்சது எதுவுமே கிடையாது. எல்லாமே கர்த்தருடைய ரத்தத்தால் மட்டும்தான் நமக்கு அது கிடைச்சிருக்கு. இதை நம்புறவங்க வாழ்க்கையில் எல்லாருமே சரி, இந்த கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாமே அவங்களுக்கு அது கிடைக்குங்க. நம்பாமல் நம்ம போயிட்டோம்னா ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு நம்பி நம்ம கர்த்தரை ஏற்றுக்கிட்டப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆசீர்வாதகரமாக இருக்குன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஏசப்பா, நீங்கள் தவிர வேறு யாருமே எங்களுக்கு இல்லை. உங்கள் கிருபையில் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க தேவனே. ஆமாம் ஐயா, ஐயா நீங்கள் சொல்லி நாங்கள் ஏதாவது செய்யாமல் விட்டுட்டா எங்களை மன்னிச்சிடுங்க தேவரே. ஐயா, எங்கள் தவறுகள் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா, உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தேவனே. உங்கள் கிருபையில் நிரப்புங்க தேவனே. ஆமாம் ஐயா, உங்கள் ரத்தத்தால் கழுவி நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் தேவனே. ஏசப்பா ஐயா, நீங்கள் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் ஏசப்பா, மகிமையை எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்து எங்களை நிரப்பி உங்கள் கிருபையில் எங்களை ஆசீர்வாதகரமாக வாழ வைங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வாழ வைப்பதற்காக நன்றி தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.